அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கல்வி அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் ஐயா அவர்கள் வந்து சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஆசிரியர் சங்கங்கள்லாம் சந்திச்சாங்க இல்லையா, அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான பத்திரிகை செய்தி வந்திருக்கு. அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பார்த்துடலாமா? பாருங்க. ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து ஆசிரியர் சங்கங்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர் சங்கங்கள் நிர்வாகிகளுடன் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் அமைச்சர் ராஜ்மோகன் செவ்வாய்க்கிழமை கலந்துரையாடினார். அப்போது பழைய ஓய்வு திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும், உயர்கல்விக்கான ஊக்க ஊதியத்தை வழங்க வேண்டும். அதாவது இந்த இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, டிகிரி முடிச்சா அதெல்லாம் வந்து ரெகுலராக கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. போராட்ட காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி உத்தரவிட வேண்டும். அதாவது அப்பப்போ ஸ்ட்ரைக் பண்ணும்போது அதை வந்து யூஸ்வலாக பணிக்காலமாக சேர்ப்பாங்க, அதில் விடுபட்டிருக்கு போல இருக்கு, அதை சேர்க்க சொல்லியிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். இது மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் அமைச்சரிடம் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அதாவது வந்து 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள் வந்து ஆசிரியர்களை கல்வி அமைச்சர்கிட்ட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் வந்து தங்களோட கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. முன்னதாக அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களின் கோரிக்கைகள் பிரச்சனைகளை தொடர்பாக கலந்தாலோசித்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை மூலம் அவற்றுக்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் ரெடியா இருக்கிறோம், என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையும் நம்ம நடத்திக்கலாம், நடத்தி பிரச்சனையை தீர்வு காணும், பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. பாருங்க, பள்ளிக்கல்வித்துறையில் ஆணிவேராக இருப்பவர்கள் ஆசிரியர்கள். ஒரு சங்கம் பேசுவது இன்னொரு சங்கத்துக்கு முரணாக இருக்கலாம், அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு அமைப்பும் தங்கள் நிலைப்பாடு, தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்கலாம். கோரிக்கைகள் மற்றும் கருத்துக்கள் அனைத்தும் ஆவணப்படுத்தப்படும் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா, தமிழக முதல்வரின் அனுமதி பெற்று ஆசிரியர்களின் என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியுமோ அவற்றை எல்லாம் நிறைவேற்ற போராடுவேன். ஆசிரியர் சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் எனது ஒரே இலக்கு என்றார் அவர். ஸோ வந்து நம்ம தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் வந்து ஆசிரியர்கள் சார்பா அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை வந்து உடனடியா என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த மீட்டிங்கே ஏற்பாடாச்சு. முக்கியமா வந்து டெட் தேர்வு மதிப்பெண்ணை வந்து எந்த வகையில் நிர்ணயிக்கிறது, வர ஆகஸ்ட் 24ஆம் தேதி கொள்கை முடிவு அறிவிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி சங்கங்களை சந்திச்சு அவங்களோட மனக்குமுறலையும் மனக்குறைகளையும் அவங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுனாலதான் இந்த டைம்ல கேஸ் 24ஆம் தேதி வர இருக்குன்னு இந்த டைம்ல இந்த மீட்டிங் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கல்வித்துறை வட்டாரங்கள் அப்படிதான் சொல்லுது நம்ம சோர்ஸ் விசாரிக்கும் பொழுது. ஸோ வந்து இதுல ஆசிரியர்களுக்கான தேவைகளை நிறைவு செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் பார்க்கும்போது இப்போதைக்கு அவங்களோட அடிப்படை தேவை வந்து டெட்ல வந்து மதிப்பெண்ணை வந்து சரி பண்ணி கொடுக்கறது, அவங்க விரும்புகிற மாதிரி கேட்கறது, அந்த 3 வழிமுறைகள்ல எந்த வழிமுறை செஞ்சு கொடுக்குறாங்களோ எது ஃபேவரோ அதை செஞ்சு தருது. அதுதான் கொள்கை முடிவாக வேற அறிவிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அந்த முடிவை வந்து எடுக்கணுன்றது தான் இப்போதைக்கு டீச்சர்ஸ்க்கு அதுதான் தேவையானதாக இருக்கும். பார்ப்போம். தொடர்ந்து கல்வித்துறை சம்பந்தமா நம்ம டெட் மதிப்பெண் சம்பந்தமா வேற தகவல்கள் அப்டேட் கிடைச்சா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.